मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि जो विषय मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष या अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। தலைநகர் டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக தொடர்ந்து தற்போது பாஜகவின் ரேகா குப்தா இப்போது பதவியேற்றிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் அவர் பதவியேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. துணைநிலை ஆளுநரான சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற்றது. இதில் 48 இடங்களை கைப்பற்றிய பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிந்து 2 வாரங்களாகியும் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி என்பது நீடித்து வந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 22 இடங்களில் மட்டுமே வென்று தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சியை ஆம் ஆத்மி கட்சியானது பறிகொடுத்திருந்தது. முன்னதாக கடந்த 17ஆம் தேதி பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்த திட்டமிட்டப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கட்சியின் மாநில தலைவரான வீரேந்திர சச்தேவா டெல்லி முதலமைச்சர் தேர்வு தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் முதலமைச்சர் பட்டியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சர்மா பெயரும், ரேகா குப்தா, முன்னாள் முதலமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் எம்பி ஆகியோரது பெயரும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜகவின் 48 எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ள ரேகா குப்தா என்ற பெண் எம்எல்ஏ டெல்லி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போது அவருக்கு பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மேலும் ஜே.பி. நட்டா, ஹர்தீப் சிங் பூரி, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போன்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி ஆகியோர் தொடர்ந்து உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா தற்போது பதவியேற்றிருக்கிறார். இவருடன் துணை முதலமைச்சர் பர்வேஷ் வர்மா தற்போது பதவியேற்றிருக்கிறார். தொடர்ந்து மன்ஜிந்தர் சிங் சிர்சா, ஆஷிஷ் சூட், பங்கஜ் குமார் சிங், கபில் மிஸ்ரா, ரவீந்திர சிங் இந்திராஜ் ஆகிய அமைச்சர்களும் தற்போது அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். டெல்லி சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக வீரேந்திர குப்தா தேர்வு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் அழைக்கப்பட்டிருந்தனர். திரையுலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 50 சிறப்பு விருந்தினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் உள்ளிட்டு 1 லட்சம் பேர் வரை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வர முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரேகா குப்தாவை பொறுத்தவரை 50 வயதான ரேகா குப்தா அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியில் போட்டியிட்டார். ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் பந்தனா குமாரியை 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். மேலும் டெல்லியின் பெண் முதலமைச்சர்களான சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித் மற்றும் அதிஷி ஆகியோரை தொடர்ந்து 4வது முதலமைச்சராக அவர் தற்போது பதவியேற்றிருக்கிறார். ரேகா குப்தா 1974ஆம் ஆண்டு ஹரியானாவில் உள்ள ஜூனானாவில் பிறந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது தந்தை பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்ததால் அவரது குடும்பம் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு குடிபெயர்ந்த நிலையில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் தௌலத் ராம் கல்லூரியில் பிகாம் பட்டதாரியானார். தொடர்ந்து அவர் மீரட்டில் உள்ள சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பெற்றார். மேலும் வழக்கறிஞராகவும் அவர் பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 32 ஆண்டுகளாக RSS உறுப்பினராக உள்ள நிலையில் 1992ஆம் ஆண்டு தௌலத் ராம் கல்லூரியில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அதாவது ABVP-யுடன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து 1996ஆம் ஆண்டுகளில்
டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் செயலாளராகவும் 1997ஆம் ஆண்டில் தலைவராகவும் இருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து முன்னதாக பாஜக மகிழா மோர்ச்சாவின் அதாவது பாஜக தேசிய மகளிர் அணி தேசிய துணைத் தலைவராகவும் அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே 2007 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் வடக்கு பீடம்புரா தொகுதியில் அவர் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து 2022 முதல் 25ஆம் ஆண்டு வரை ஷாலிமார் பாக் கவுன்சிலராகவும் அவர் இருந்தார். ரேகா குப்தாவை பொறுத்தவரை அரசியலில் பெண்கள் நலன், கல்வி சீர்திருத்தம் மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவை சார்ந்த நிலையில் இருந்திருந்ததாக அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. அவர் தனது பகுதியில் நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், நூலகங்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் உள்ள பல்வேறு வசதிகளையும் நிறுவியுள்ளதாகவும் முன்னதாக பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக தற்போது ரேகா குப்தா பதவியேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா. श्री रविंद्र इंदिराज सिंह। मैं रविंद्र इंदिराज सिंह ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं रविंद्र इंदिराज सिंह ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। जय श्री राम।